அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சிக்கு சமீப காலமாக ஒரு சோதனை காலம் வந்திருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தொடர்ந்து பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஆதாரத்தோடு சிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு அதிருப்தி நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி பார்த்திங்கன்னா தாக்குற பழக்கில் தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அவரை கடுமையாக பொது வழியில் விசிகவினர் தாக்குறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி கைது பண்ணி அவரை சிறையில் அடைச்சிட்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. குண்டர் சட்டத்தில் அவரை அடைச்சிட்றாங்க. அடுத்த பிரச்சனை அது ஓய்வதற்குள் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருக்கிறார். விசிக அண்ணன் திருமாவளவன் பார்த்திங்கன்னா வர கார் பின்னாடி கொண்டு இருக்கிறது. இதில் திருமாவளவன் அண்ணனுக்கு இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தெரியாது தான். அவர் பின்னாடி உட்காந்துட்டு வரார். டிரைவர் ஓட்டிகிட்டு வரார். அவர் தவறுதலாக அந்த பைக் மேலே எடுத்து விடுகிறார். ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, அதில் இடிச்சிட்றாங்க. இது ஒரு சிறிய ஒரு விஷயந்தான். லேசாக மோதிடுது. மோதும் போது இதில் அந்த டிரைவரோ அவரோ சரி தம்பி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரி பார்த்து வாங்க, நான் ஏதோ தவறுதலாக இடிச்சிட்டேன்பா, ஒரு பெருசாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேட்டிருந்தா கூட அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். டிரைவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பைக்கில் வந்தவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. உடனே விசிகவினர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே பைக்கை இப்படி தள்ளி விட்டுடுறாங்க. அவரை பின்னாடியே போய் அடிக்கிறாங்க. போலீஸார் முன்னிலையிலேயே போலீஸார் பலர் காவலுக்கு இருக்கிறாங்க. அவங்க முன்னிலையே அடிக்கிறாங்க. பார் கவுன்சிலர்லும் உள்ள புந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அவர் மயக்கம் அடைகிறவர்களும் அவர் அடிக்கிறாங்க. அவரை மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இதை பற்றி அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். எங்களை முறைச்சா நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். முறைச்சா அடிப்போம் அப்படின்னா ஒரு பைக்கில் போயிட்டுருக்குறாங்க. பின்னாடி போய் இடிக்கும்போது அவங்க யார்ப்பா வண்டியில் வர்றது யாருன்னு சொல்லிட்டு தெரியாது, ஏப்பா பார்த்து வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறைச்சிருக்கலாம். அது யாருமே யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இவர் ஒரு தலைவர் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ தொண்டர்கள் ஒரு கோபத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, இது பண்ணது தவறு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அடுத்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். முதல்ல டிரைவர் சாரி சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது இவர் இந்த மாதிரி பேசாமல் இருந்தோம்னா பிரச்சனை பெருசாக ஆகி இருக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இவர் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறார். இது முறைச்சா நாங்கள் அடிப்போம் அப்படின்னு. எத்தனை பேர் முறைச்சா நம்ம அடிக்க முடியும்? எல்லாத்தையுமே பல பேர் முறைப்பாங்க. எல்லாத்தையும் ரோட்டில் அடிச்சுட்டே இருக்க முடியுமா? ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் நிறையா முன்வைக்கப்படுகிறது. விசிகங்கிறது ஒரு ரவுடி கட்சி, ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் எது நடந்தாலும் சரி நடுநிலையோடு பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். பத்திரிகையாளர்கள் போய் அண்ணன் சீமான் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு திருமாவளவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அதுக்கு அண்ணன் சீமான் சொல்கிறது பெரிய அதிர்ச்சியான விஷயமாயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, முறைச்சா அடிப்பேன்னு சொல்கிறாருங்களே அப்படின்ற. ஆமாம், முறைச்சா அடிப்போம். நான் கூட அண்ணன் திருமாவளவனை முறைச்சா நான் கூட அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னதால் நிறைய பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா நடுநிலையோடு பேசாமல் இவர் அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறார். நாங்களும் ரவுடியாக தான் மாறுவோம், ரவுடி கட்சியாக தான் ஆகுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். சரி, அவர் தான் இப்படி சொல்லிட்டாரு. அடுத்தது அவரை அதாவது சீமான் அண்ணனை ஆதரிக்கக்கூடிய ஊடகமான சாட்டை அப்படிங்கிறத சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஜிஎம் போட்டு பல கருத்துக்களை பேசிட்டு வரார். நான் நாட்டை திருத்துற மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவேன், நாட்டை திருத்துற மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறார். சரி, ரைட், ஓகே. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு நல்ல கருத்தை சொல்கிறாரா? இந்த மாதிரி அவங்க பாதையில் போகிறவங்கள அடிச்சுட்டு அதன் பிறகு இந்த மாதிரி சொல்கிறாங்களே, முறைச்சா அடிப்போன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது அதுக்கு மேலே அதிர்ச்சி அளிக்குது. ஆமாம், நாங்கள் அடிப்போம், நான் கூட அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாருன்னா அவர் முறைச்சி பார்த்தா நானும் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார். எத்தனை பேர்த்த அடிப்பீங்க?
அந்த மாதிரி இது வந்து அதாவது ரவுடிஸ்ட்டை வந்து இவங்களாம் ஊக்கப்படுத்துகிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்து சொல்வதற்கும் ஒன்று பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது. அப்படிங்கும்போது அவர் எந்த கருத்தும் சொல்லலை. அந்த நபர் வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிறது அதன் பிறகு விசாரணையில் வந்து தெரிய வந்தது. ஒரு சாதாரண மனிதனாக கூட இருக்கட்டும், பாதையில் போகும்போது அவங்கள நீங்கள் பின்னாடி போய் இடிக்கிறீங்க. இடித்த உடனே அந்த நபர் பாதிக்கப்படுறார். அவர் கோபத்தில் சொல்கிறார், பார்த்து வர மாட்டிங்களாப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். அதற்கு வந்து ஒரு டிரைவர் சொல்லணும். இது வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து சொல்லி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அவர் வந்து பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு வரார். அவர் வந்து சொல்லியிருக்கலாம், அப்போ அதை பெருசு பண்ணாதீங்க தம்பி, விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன மாதிரி சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத நம்ம வந்து பேச முடியாது. சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லவில்லை. ஆனால் டிரைவர் வந்து அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி தெரியாமல் வந்து இடிச்சிருச்சு தம்பி, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும். அதன் பிறகு இப்படியெல்லாம் வந்து சொம்பு தூக்கும் ஊடகங்கள்னு சொல்கிறோமில்ல, அவங்க வந்து நிறைய பேர் வந்து இது ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில பேர் பேசியிருந்தாங்க. இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார். அடுத்தது பிஜேபி அண்ணாமலை அவர்கள், அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நியாயமான கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இது வந்து பண்ணது இடித்தது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து விசிகாவின் அவர் வந்து மிரட்டல் விடுக்கிறாங்க. அவருக்கு வந்து மிரட்டல் விடுத்தோடனே அதுவும் ஒரு விசிகா தொண்டர் வந்து ஒரு மேடை ஏறி வந்து பேசுகிறார். நீங்கள் வந்து தீபாவளியே கொண்டாட முடியாது, உங்களை வந்து பிஜேபி காரவங்க வந்தால், அண்ணாமலை வந்தால் நாங்கள் செருப்பால் அடிப்போம், பிரதமர் வந்தால் வாகனத்தை மறிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுனதோடு இல்லாமல் தீபாவளி வந்து நீங்கள் கொண்டாட முடியாதுன்னு மிரட்டலும் விட்டுருக்கிறார். ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி மிரட்டல் விட்றார். அதற்கு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா பாஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவரும் கடுமையாக வந்து பேசிட்டார். யாருக்கிட்ட நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டார். இந்த மிரட்டல் உரட்டல்லாம் நான் வந்து பார்த்துட்டு, போலீஸாக இருக்கும்போதே பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். பல ரவுடிகளை பார்த்தவன் நான், ஒரு அடி அடித்தா திருப்பி 2 அடி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போகிறது, வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போகுது. நீதியரசர்கள் வந்து என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, தீர்ப்புன்னு வரல, அதாவது முதல் கட்டமாக என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதையெல்லாம் வந்து 2 பரப்பு இதையும் கேட்ட பிறகு அவங்க வந்து பல கேள்விகளை வந்து முன் வச்சுருக்கிறாங்க. திருமாவளவன் அண்ணன் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் கிட்ட அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, போலீஸார் ஏன் வந்து தடுக்கவில்லை, போலீஸார் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. 2 தரப்பு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தனியாக தான் வரார். பாதிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, அந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிற வழக்கறிஞர் தனியாகத்தான் வருகிறார். அவர் கூட்டமெல்லாம் வரல, 10 பேரோ 5 பேரோ கூட்டிகிட்டு வர கிடையாது. ஆயுதங்களும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அவர் வந்து ரோட்டில் வந்துட்டு இருக்கிறார். பின்னாடி வந்து இடிச்சிட்டு இவங்களே வந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாரு. அப்போ போலீஸார் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதியரசர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. 2வது, அந்த பாதிக்கப்பட்ட நபர் ராஜீவ்காந்தி அப்படிங்கிற வழக்கறிஞர் எந்த இடத்துலையாவது இவர்களை மீண்டும் தாக்க முற்பட்டாரா அல்லது தாக்கினாரா, அதற்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குதா, ஏன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம்லாம் நீங்கள் இன்னும் சேகாரம் பண்ணவில்லை, அதெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார காலம் அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்ன மாதிரி நடக்கும் விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போக போக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, விசிகா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சியாக இருக்கலாம். இருந்தாலும் முன்ன வந்து முற்காலத்தில் வந்து ஓரளவுக்கு இருந்தாங்க. ஆனால் கடுமையாக வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பொதுவெளியில் நடந்து கொடுக்கிறது பல பேர்த்துக்கு வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கேமராக்கள் இல்லாமல் இருக்கலாம், கையிலலாம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். பொதுமக்களை நீங்கள் எத்தனையோ பேர்த்த வந்து தாக்கியிருந்தாலும் அதுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே கையில் அவனும் ஒரு கேமரா வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாத்து கையிலையுமே வந்து ஃபோன் இருக்குது. ஒரே செகண்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையும் ஒரு இதையும் வந்து படம் எடுத்துட முடியும். அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி இருந்துமே வந்து இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அடுத்தடுத்து வந்து வழக்குகள் எந்த மாதிரி நகருது, என்ன மாதிரி வந்து தீர்வுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.